அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு நான் சொல்கிறேன், நீ எவ்வளோ கீழ்ப்படியாத கர்த்தருடைய சத்தத்துக்கு கேட்காம, பரிசுத்தாவினுடைய வழியில் போகாமல், அவருடைய ஒத்தாசை இல்லாமல் நீ எத்தனை வாழ்க்கையை ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் ஆஃப் வேல போறியோ அவ்வளோ உன்னுடைய வளர்ச்சி, ஆன்மீக வளர்ச்சி, கிறிஸ்துவின் சாயலாய் உருவாக்குற வளர்ச்சி எல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகும். அப்படியே உள்ளுக்குள்ளே ஸ்டாப் ஆகும். கட்டி எழுப்ப முடியாது. இவர்கள் தான் பூர்ணப்படாத பரிசுத்தவான்கள். பேர் என்னது சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாரும். அவங்க தான் கைவிடப்பட போகிற சபை. சொல்லுங்க. இப்போ இன்னைக்கு உங்க கூட இருக்கிறாரு, உணர்த்துறாரு, மகனே இதை செய்யணும். நீ என்ன செய்யற? ஜெபம் பண்றது இல்லை, வேதம் படிக்கிறது இல்லை. வேணாம், அப்படிலாம் பண்ணாத, இப்படி போ, இந்த வழியில் போ, அந்த வழி உனக்கு வேணான்னு சொல்கிறாரு. நீ எது வானான்னு சொல்கிறாங்களோ அதை தான் நீ செய்கிற. செஞ்சுட்டு எப்போமாவது கொஞ்சம் ஞாபகம் எல்லாரும் துதிக்கும் போது கரபர கரபர கரபரபரான்ற நீ நினச்சிக்கிற இதில் நீ ஓகே ஆகிடுவேன்ற. அது மாதிரிலாம் கரபரான்னு நீ பேசினாலும், பரபரான்னு பேசினாலும், என்ன பண்ணாலும் உள்ள கட்டப்படாது. என்னது? அனாயிட்டிங் உன் மேலே இருந்தது உண்மை. ஆனால் நீ அழைக்கப்பட்ட ஆள் தான். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்லேருந்து வெளியே போயிடுவேன். தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்லேருந்து வெளியே போயிடுவேன். அதனால் கரபரான்னு இந்த அந்நிய பாஷை பேசிட்டு மற்ற எல்லா செயலும் கர்த்தருக்கூடிய செயலே கிடையாது. அவுட் ஆஃப் ஏனா நீ உன்னையே ஏமாத்தினுங்கிற பாவம் உன்னுடைய ஆன்மா கட்டப்படாது, அது வளர்ச்சி அடையாது. இதனால் நீ தேவனை சந்திக்கக்கூடிய வந்த பர்பஸ், உன்னை உருவாக்கி அவரை சந்திக்க வச்சிடலாம், மனவாட்டி அவர் கொண்டு போயிடலாம் மேலே என்று வந்த பர்பஸ், அந்த பிரிட்ஜ் ஒர்க்கு ஸ்டாப் ஆன மாதிரி ஸ்டாப்பில் இருக்குது. எபேசியர் 4 வளர்ச்சியை பற்றி பேசுவார். வாசிங்க. நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றுகளினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்கங்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினால் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. வளர்ச்சியை பற்றி தலை உருவாயிடுச்சு, அதுக்கேற்ற சரீரமாகிய சபை, ஆன்மா உருவாகணும் என்று வளர்ச்சியை பற்றி அங்கே பேசுகிறார் தெளிவாக. அதனால் விசுவாசிகளே, இது ஒரு வளர்ச்சி, இது ஒரு கர்ப்பம் உருவாக்கப்படுகிற அனுபவம். கர்ப்பம் சரீரத்தில் உருவாகுது, இந்த கர்ப்பம் ஆன்மாவில் உருவாகுது. கிறிஸ்துவின் சாயலாய் உள்ளான மனுஷன், அதே பேசியல்ல, உள்ளான மனுஷன் என்று அதுக்கு பேர். புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் சாயலாய் உனக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்ட. எங்க? யாருக்குள்ள? சொல்லுங்க எல்லாரும். கர்ப்பம் எங்க? வெளியில சிருஷ்டிக்கப்படுது. எங்க சிருஷ்டிக்கப்படுது? ஒரு ஸ்திரீயின் வயிற்றுக்குள்ளதான் சிருஷ்டிக்கப்படுது. அது எப்படி சாத்தியம்? யாருக்குள்ள? ஒரு ஸ்திரீயின் வயிற்றுக்குள்ளதான் சிருஷ்டிக்கப்படுது. அது எப்படி சாத்தியமோ அதை விட மிகப்பெரிய சாத்தியம் நம்முடைய ஆன்மாக்குள்ள ஹோலி ஸ்பிரிட்டுக்கு யார் நிறைய இடம் கொடுக்குறாங்களோ அவர் அவங்களுக்குள்ளவே அவரை சிருஷ்டிக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது பழைய சோலை இயேசுவின் சிருஷ்டிப்பாக அப்படியே மாற்றுக்கிறார், அப்படியே டர்ன் அவுட் பண்ணுறார், மாற்றுக்கிறார். இப்போ
இப்போ பழைய மனுஷனை கலைந்து அப்படின்னா புது பில்டிங்கை உருவாக்கணும்னா பழைய பில்டிங் என்ன செய்யணும்? இதில் பழைய பில்டிங் இருக்குது, புதுசாக பெருசாக கட்டணும்னா என்ன பண்ணணும்? அதை இடிக்கிறதும் கட்டுற வேலை தான் ஹோலி ஸ்பிரிட். 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடியினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. பழைய கட்டடம் இடிக்கப்படணும். இடிக்க ஒப்பு கொடுக்கல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, மூஞ்சிய நான் பார்க்க மாட்டேன். என்னது? மூஞ்ச பார்க்க மாட்டேன். பழைய கட்டடம், துர்குணம், கபடு. ஆண்டு சொல்ற, அம்மா உனக்கு இது தேவையில்லை, நீ தேவ சமாதானத்திலையும் சந்தோஷத்துலையும் வாழணும். உணர்த்தப்படுது, சத்தியம் தெரியுது. ஆனாலும் அவங்க சோத்திரம் சிஸ்டர், சோத்திரம் சோத்திரம் வரா பாரு, சோத்திரம் ஆத்திரமா வருது. இடிக்கப்படலை. என்ன செய்யல? இடிக்கப்படலை. இடிக்க இடம் கொடுக்க மாட்டேற. அதனால நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே என்ன செய்ய மாட்டேங்குது. நாளுக்கு நாள் நாங்கள் புதிதாக்கப்படுகிறோம். சொல்லுங்க. கொலோசியர் எழுதும் போது மகிமை மேல் மகிமை அடைந்து எழுதப்பட்டிருக்கும். திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். 2 கொரிந்தியர் 3:18. 2 கொரிந்தியர் 3:18 வாசிங்க. எடுத்து வாசிங்க எல்லாரும். மகிமை மேல் மகிமை. பாட்டு பாடுவோம். மகிமை மேல் மகிமை. எங்க மகிமை ஆடுவ? எப்படி மகிமை ஆடுவ? அது யோசிக்கணும். பாட்டை பாடி எப்படி யோசிக்கிறது? மகிமை மேல் மகிமை அடைந்தே மறுரூபம் ஆவேன். இதில் உடைய மைண்ட் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகணும். வசனத்தை கேட்டு கேட்டு அதுக்கு ஒப்பு கொடுத்து, இனி நான் இப்படி தான் ஜீவிக்க போகிறேன், ஆவியானவரே உங்களுடைய விருப்பத்தின்படி என்னை நடத்துங்க. அப்படியே மாம்ச சிந்தையும் ஒப்பு கொடுத்து, ஐயையோ இனிமேல் நான் அப்படிப்பட்டதான சிந்தையை வைக்க மாட்டேன், ஒருத்தனையும் அற்பமாக இற மாட்டேன், ஒருத்தனையும் இச்சியோடு நான் பார்த்துன்னு தெளிய மாட்டேன், சீச்சி எனக்கு வேணாம், என்னை முற்றிலும் கழுவுங்க ஆவியானவரே. இப்படி ஒவ்வொன்றும் மறுபமாக மாக மாக இங்கே மைண்டு மாற 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 பைத்தியம் போக போக, சொல்லுங்க, பைத்தியம் நல்ல புத்தி நமக்கு வந்துனே இருக்கும். தேவ மகிமை நம்மை நிரப்பிக்கினே இருக்கும். ஹல்லேலூயா. சரி, இவ்வளோ மாற்றம் இது ஒன் டேல நடக்காது, டே பை டே. சொல்லுங்க. அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க. டெய்லி ஜெபிக்கிறதை மிஸ் பண்ணிட்ட. டெய்லி பரிசுத்தமாக ஜீவிக்கக்கூடிய போராட்டமான லைஃப்பை அதை மேற்கொள்ள இழந்துட்ட. இப்படியே காலங்கள் போயிடுச்சுன்னா உனக்கு வளர்ச்சி வராது. யாரெல்லாம் அந்த கிருபையை, அபிஷேகத்தை, வசனத்தை அப்படியே வச்சு இதன்படி நான் ஜீவிக்கணுமே, நான் இந்த ரூட்டில் தானே போகணும், கர்த்தர் இப்படி தானே என்னை நினைக்கிறாரு, வசனம் இப்படி தானே சொல்லுது, பரிசுத்தாவின் ஏவுதலும் இப்படி தானே தராரு என்று போக 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 சும்மா கிறிஸ்து உனக்குள்ள கட்டி எழுப்பப்படுவார். ஹல்லேலூயா. அது வளர்ச்சியில் வரும். என்ன வரும்? நீதியின் வசனத்தில் அவர்கள் பழக்கம் இல்லாத இருக்கிறார்கள். நீதியின் வசனத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் பூர்ண வயதை உள்ளவர்களுக்கே தகும். எபிரேயர் 5. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் திரியங்கள் உடையவர்களாகிய பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும். நான் இந்த வயசு 60 வச்சு இல்லை, என் ஆன்மா ஏஜ் என்னது அது சொல்லுங்க. ஆன்மாவின் வயசு 5 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டப்பட்டுச்சுன்னா, என் ஆன்மா கட்டப்பட்டு நீதியில் நடக்கிறேன்
பரிசுத்தமாக ஒவ்வொரு நாள் ஜீவிக்கிறேன் அப்படின்னா என் ஏஜ் வந்து 30 இருந்தாலும் 60க்கு மேலே உள்ள மனிதனுக்கு மேலே என்னுடைய ஆன்மா காணப்படுது. என்னுடைய ஏஜ் 60 வயசு இருக்கிறவன் என்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. என் மெச்சோர்டை பார்த்தீங்கன்னா அவன் 60 வயசில் டிஷர்ட் போட்டுன்னு சின்ன பையன் மாதிரி பண்ணின்னு இருப்பான். என்னடா பேர்னா பீட்டர்னுவான். எனக்கு சின்ன வயசாக இருக்கும், 30 வயசு. என்னுடைய ஆன்மா குரோத் ஆகி போச்சு. அப்போ யார் பெரியவன் கேட்டால் அவன் சின்ன பையன், நான் தான் மூத்தவன். இப்படி கணக்கு இது. அப்படியே ஒருத்தர்னா எங்கள் குழுவில் நைட் ப்ரோக்ராம் வந்துடுவான். சும்மா அப்படியே ஜீன்ஸ் போட்டுக்குவார், டிஷர்ட் போட்டுக்குவார், இந்த மாதிரி கொஞ்சம் வெயில் அடிச்சா கண்ணாடி மாட்டிக்குவார், எல்லாம் லுக்கு எல்லாம் கொடுப்பாரு பண்ணுவார். டக்குன்னு எனக்கு நான் 60 வயசுப்பா, எவ்வளோ காரியம் பார்த்தங்க தன்னுவார். ஆனால் நடவடிக்கையெல்லாம் சின்ன பசங்க மாதிரி இருப்பார். கொஞ்சம் விட்டா கீழே விழுந்துருவார். ஆனால் நடக்கிறதுல அட்ஜஸ்ட் பண்ணி நடப்பார். ரொம்ப நாள் கிறிஸ்டியன் அவர் சொல்வார், என்னுடைய ரட்சிப்பின் வயசு உங்களுக்கு வந்து உங்களுடைய பிறந்த வயசு கிடையாதுன்னுவார். உண்மைதான். நான் நினச்சிக்குவேன், அடா சோம்பேறி, உனக்கு 6 வயசுடா, எங்களுக்கு தான் 65 வயசு. நடவடிக்கையே நல்லா இருக்காது, அந்த ஆளுக்கு பேச்சே நல்லா இருக்காது. ஆனால் வயசு எவ்வளோ? அதுபோல் சில பேருடைய ஆக்டிங் இருக்குமானா நீங்கள் தெரிஞ்சுக்கணும், வயசு தான் போச்சே தவிர புத்தி வளரல. என்னல்ல, நீங்கள் வேறு வேறு மாதிரி யோசிக்கிறதுனால தான் நான் இதெல்லாம் உங்களுக்கு கொண்டாடுறேன். எங்கெங்கெல்லாம் க்ரோத் இருக்குதுன்னு. சில பேர் என்ன ஒரு காணிக்கு பாட்டு விட்டா வளர விட மாட்டுறாங்க. காணிக்கு பாட்டு பாடினா நீ வளர்ந்துருவியா? ஒருத்தன் சொன்னான், கொஞ்சம் சுவிசேஷன்லாம் அப்படி சொல்ல விட்டிங்கன்னா கொஞ்சம் வளர்ந்துருவோம். சுவிசேஷன் சொல்ல விட்டா வளர்ந்துருவியா? வேற மாதிரி வளர்ச்சிவேன். சரி சொல்றா, மயக்க பிடிச்சிக்கிறான். அதிலே வானம் பூமி படைக்கப்பட்டது. எப்ப படைக்கப்பட்டது? அவங்களே கேள்வி. அதற்கப்புறமாக ஆதாம் ஏவாளை படிச்சார். எப்படின்னா ஆணும் பெண்ணுமா படிச்சார். அப்புறம் மயக்க வாங்கிக்கணும், டேய் நீ வந்து தவறான யோசிக்கிற, உனக்கு சரக்கும் இல்லை, ஏதாவது பேசிட்டா வளர்ந்துருவன்ற. எப்படி வளர முடியும்? நீ கேட்குறவெல்லாம் தலை சொறிறான் அப்படியே. அப்புறம் வேற யார்ட்டுன்னு கொடுத்தோம், சுவிசேஷம் அவர் பேசினார். இதெல்லாம் வளர்ச்சி இல்லை தம்பி. பாட்டு பாடினா வளர்ச்சி, சுவிசேஷம் சொன்னா வளர்ச்சி, ஒரு சங்கீதம் படித்தா வளர்ச்சி. சங்கீதத்தில் வந்து எதனா வளர்றது வேற. நான் சங்கீதம் கொஞ்சம் எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு இடத்துல சங்கீதம் எடுக்கிறாங்க. நான் போய் பிரசங்கம் பண்ண போகிற இடத்துல அவனை தட்டி, டேய் உட்காரு. அந்த ஊழியர், ஏன்பா இவனெல்லாம் சங்கீதத்துக்கு விட்டேன்னு ரொம்ப தொல்லை பண்ணுறானுங்க, ஏதாவது நான் பண்ணுறேன் செய்கிறேன், பைபிள் காலேஜெலாம் போயிட்டு வந்துனுக்கிறான், ஒன்றுமே தெரியலையேப்பா அவனுக்கு, இதெல்லாமா வளர்ச்சி? அவன் கெட்டு போகிறானாப்பா. அவன் தட்டி மாறின அந்த சர்ச்சில் சுங்காச்சத்தத்தில் தட்டி உட்காரன்ட்டு, ஒன்றுமே தெரில, இஷ்டத்துக்கும் உளறான். நீங்கள் தப்பாக யோசிக்கிறீங்க, அதெல்லாம் வளர்ச்சியே கிடையாது. எவன் ஒருத்தன் நீதியில் வாழ தெரிஞ்சானோ, கரெக்டாக ஜெபிக்க தெரியுதோ, விசுவாசத்தில் ஜீவிக்க தெரியுதோ, கையேந்தாமல் எப்படி பிச்சை எடுக்காமல், எவன் பரிசுத்தமாய் வாழச் தெரியுதோ, யாவரோடும் சமாதானமாக ஜீவிக்க தெரியுதோ, அநியாயத்தை சகிக்க தெரியுதோ, சாந்தமாக இருக்க தெரியுதோ, மன்னிக்க தெரியுதோ, கிறிஸ்துவின் சாயலாய் சுபாவத்தோடு, கிறிஸ்துவின் சிந்தையாய், கிறிஸ்துவின் சித்தத்தின் மேல் பாரத்தோடு அதை நிறைவேற்றி முடிக்கிறானோ அவனே பூர்ண வளர்ச்சி உள்ளவன். ஹல்லேலூயா. இப்போ நீ ஊழியம் சரின்ட்டு வருவ, யாருன்னா ஒருத்தர் கொஞ்சம் சொல்லிட்டு போட ஓடி விடுவேன் வீட்டுக்கு. எங்கடா ஓடிவிட்டான் அவன்? வந்தையா, இவங்களாம் ஒரு மாதிரி பேசுனாங்க, ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அதனால தான் வளராதவன் பலப்படாதவன் ஊழியத்தை செய்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் பண்ணு. ஊழியம் என்பது
ஊழியம் பண்ணுறதுனால பரலோகத்தில் சேர்க்க மாட்டாங்க, ஒருத்தரையும் சேர்க்க மாட்டாங்க. ஜீவியம்தான் பரலோகம். சொல்லுங்க, ஜீவியம் இல்லாத ஊழியம் செஞ்சேன்னா அதுக்கெல்லாம் கணக்கே கிடையாதுங்க. ஜீவியத்தோடு தான் ஊழியம். சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாரும். ஊழியம் ஜீவியம் இல்லை என்றால், சொல்லுங்க, ஜீவியம்னா உங்களுக்கு புரியாது. பரிசுத்த ஜீவியம் எனக்கு இல்லை என்றால் ஊழியம் நான் செய்வது வீண், பரலோகம் அங்கீகரிக்காது. ஸ்தோத்திரப்படுங்க எல்லாரும். இங்கே வந்திருக்கிறவங்க ஆன்மாலெல்லாம் துடிப்பாக இருந்தீங்கன்னா, வாஞ்சியா ஆவியானவர் எப்போதே சப்போர்ட் ஆகிட்டு இருப்பார். இப்படி கிடக்குறீங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆகவே இதெல்லாம் ஒரு ப்ராசஸ், உங்களுக்குள்ள உருவாகக்கூடிய ப்ராசஸ். இதில் தான் ஒரு பெரிய வளர்ச்சியை தேவன் கொண்டாடுறார். நீதியின் வசனத்தில் பழக்கமாயிட்டீங்க அப்படின்னா, நீதியின் வசனம் என்னது சொல்லுங்க பார்க்கலாம். மன்னிப்பது, சொல்லுங்க, சகிப்பது, பொறுமையாக இருப்பது, விட்டு கொடுப்பது, பாரம் சுமப்பது, மற்றவங்களுக்காக ஜெபிப்பது, விரோதிகளை நேசிப்பது, நன்மை செய்வது, இரக்கம் பாராட்டுவது, இதெல்லாம் நீதிகள். ஹல்லேலூயா. இதெல்லாம் நமக்குள்ள வர முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படி நீதி வந்துருச்சுன்னா வாயில கபடு, சொல்லுங்க, பொய், விரோதம், கலகம், ஏமாத்தல், இதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இருக்குதுன்னா இன்னும் எதில் நீங்கள் வரல? நீதியில் வரல. நீதியில் கிராஸ் ஆகலைன்னா பரிசுத்தத்தில் ஒரு படி கூட நீ காலை வைக்கல. அதான் அளவு. இப்போ நீங்கள் சொன்ன நீதியில் இல்லைன்னா பரிசுத்தத்தில் ஒரு படி கூட நீங்கள் ஏறலன்னு அர்த்தம். அளவு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அளவுனா இந்த நீதியில் இல்லைன்னா நீங்கள் பரிசுத்தத்தில் நீங்கள் ஒரு படி கூட ஏறல. அதனால் அப்படி அப்படி பார்க்கும் போதே தெரியும், இந்த சோல் வளரலையே, இந்த சபை வளரலையே, இந்த நடவடிக்கையே தெரிஞ்சிடும், இந்த பையன் வளர்ச்சி இல்லையே, இன்னும் ஞானமே இல்லையே உனக்கு. அதுபோல் இதெல்லாம் இதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறது. நீதியில் நீ இல்லைனாவே, பேசிக் நீதியில் இல்லைனாவே ஒரு படி கூட உனக்கு பரிசுத்தம் வளரல. அனாயிட்டிங் வெயிட் பண்ணுது, ரொம்ப நேரம் உனக்கு உணர்த்தி பார்க்குறாரு, உன்னை டெவலப் பண்ண முடியல. ஸ்டண்ட்டு க்ரோத்து, குறுகிய அரைமரக்கா மாதிரி இருக்கிறான் பார், வயசு போச்சு எப்படி இருக்கிறான், அரைமரக்கா மாதிரி இருக்கிறான் பார் அப்படின்னு சொல்லுவாங்க பாரு. அந்த மாதிரி ஸ்டண்ட்டு க்ரோத், வளர்ச்சி இல்லாத அப்படி சூம்பி போய் கிடக்கிறாங்க பார், அந்த மாதிரி இருக்கிற விஷயம். அதனால் இப்போ ஆயத்தை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? அனாயிட்டிங்லேருந்து, கரு உருவாகிறதுலேருந்து, பழைய மனுஷன் இடிக்கிறதுலேருந்து, புதிய மனுஷன் உள்ள ஃபார்ம் ஆகிறதுலேருந்து போயின்னு இருக்குது. நல்ல கவனிச்சுக்கோ. வளர்ச்சின்றது ஒரு நாள் இல்லை, ஆயத்தன்றது ஒரு நாள் இல்லை. உன் தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுவது ஒரு நாள் இல்லை, பை கட்டை தூக்கி வச்சுக்கிறது இல்லை. பல நாட்களாய் உனக்கு கொடுக்குற கிருபையின் காலத்தை நீ யூஸ் பண்ணி, அபிஷேகத்தை யூஸ் பண்ணி அதில் வளரணும். இதுக்கு என்ன தெரியுமா சொல்கிறார் பேதுரு? நீங்கள் சந்தோஷப்படுங்க, உங்களுக்கு அப்படிலாம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதினால் சந்தோஷப்படுங்கள். எல்லாம் எடுத்துங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் படி 13. அப்போ பாடு வந்தால் நம்ம என்ன படணும் சொல்லுங்க எல்லாரும்? துக்கப்படக்கூடாது. என்ன செய்யணும்? எப்படி வரும் பாடு? வசனத்தின் நிமித்தம், இயேசுவின் நாமத்தின் நிமித்தம். சொல்லுங்க. ஆமாம். இப்போ ஏசப்பா சொல்லி கொடுத்தாரு, இது அவரே சொல்லி கொடுத்தாரு. 5 மத்தேயு 5
உங்கள் பேரில் ஒருவர் பொய்யாய் சொல்வார்களானால், இப்போ நீங்கள் வந்து நான் 500 ரூபா வச்சுருந்தேன், பாஸ்டர் தான் இங்கே உட்கார்ந்தாரு, அவர் தான் எடுத்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லி பீட்டர் சொல்கிறார். என் மேலே சொல்கிறார், என் பையிலேருந்து 500 ரூபா காணும், அங்கே தான் டீ குடிச்சுன்னு இருந்தார் பாஸ்டரு, அவர் தான் எடுத்துருக்கணும், வேறு யாருமே அங்கே வரலன்னு சொல்கிறார். சொல்லி 5-6 பேர்கிட்ட சொல்லிடுறாரு. நான் என்ன இப்படி சொல்லிட்டானே, ஐயோ என் மேலே இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு அழக்கூடாது. நான் எப்படி இருக்கணும்? நார்மலாக எப்படி இருக்கணும்? ஹாப்பியாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? சரி. அதே மாதிரி ஒரு முறை ஆகிப்போச்சு. கல்வரான் ஹில்ஸில் ஏசிய பாஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அதில் ஒருத்தர் வந்து ஒரு 3000 வச்சுருந்துருக்காரு பைபிளில், காணோம். ஜபம் முடிஞ்சவுடனே எங்களை எல்லாரும், நான் தான் ஜபம் நடத்தி முடித்தேன், தயவுசெய்து பாஸ்டர்ஸ் யாரும் எழுந்தக்கூடாது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு என் பையை செக் பண்ணார். காசு கொஞ்சம் காணாமல் போச்சு அப்படின்னு. எல்லாம் பாஸ்டர்ஸ் தான், சாதாரண ஆள், பெரிய பெரிய பாஸ்டர்ஸ். அதில் நான் தான் சின்ன பையன். அப்புறம் நான் தான் அவனை கொண்டு போயிருக்கிறேன், மிஷன் ட்ரைனிங்ஸ் நான் தான் அவங்கள அழைச்சின்னு போனேன், வாங்க அப்படின்னு. என்னை கேட்டாங்க, உங்களுக்கு நிறைய ஸ்பாட் தெரியுமா, ஒரு ட்ரைனிங் எங்களுக்கு வேணும்னு. 7 நாள் அமைச்சிருக்கேன். அப்போது ஒரு 3000 ரூபாய் 97, 96, 97, அது ஒரு பெரிய காசு தான். இப்போ ஒரு 25,000 ரூபாய்க்கு ஈக்குவல். 3000-4000 வச்சுருக்காரு. ஒருத்தர் ஏந்துக்கூடாதுன்ட்டார். என் பைபிள் ஆராய்ஞ்சார், அப்புறம் என் பேக் ஆராய்ஞ்சார், இப்படி எல்லாத்தையும் ஆராய்ஞ்சார். எங்கேயுமே கிடைக்கல. அப்போ எல்லாருமே வருத்தப்பட்டாங்க, என்ன இந்த ஆள் தகுதி இல்லாத பண்ணினுங்கிறானே, நாங்களாம் கூட ஏசிய பாஸ்டர்ஸ் தான், ஆனால் உங்களை வந்து ஆராய்ஞ்சது தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாஸ்டர், ஏதோ நினச்சிக்காதீங்க. நான் சொன்னேன், நான் ஜாலியாக இருக்கிறேன், நான் ஏன் கஷ்டப்படுறேன், அவர் இருந்தால் எடுத்துக்கிட்டோம், நம்ம அது யோசிக்கவே இல்லையே, அவர்கிட்ட நம்ம போவே இல்லையே. காலைல அவங்க ரூம்லேருந்து எழுந்து வந்தாங்க, ஜபம் நடத்துகிறோம், அவ்வளோதான். அப்புறம் ஒரு பாஸ்டர் கோவம் வந்துடுச்சு. முதல்ல உங்கள் பேக் கொடுங்க அப்படின்னு ஆராய்ஞ்சார், உங்கள் பைபிள் கொடுங்கன்னு ஆராய்ஞ்சார். பைபிளில் ஒரு கவரில் உள்ஜிப்பில் வச்சுட்டுக்கிறாரு. இப்போ எப்படி சந்தோஷப்படுவோம்? நாங்கள் பாடினோம், சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே 3000 கட்சி விட்டதே, அதே சமயத்தில் எங்கள் மேலே இருந்த நிந்தையெல்லாம் போச்சே, சந்தோஷம் என்னில் பொங்குதே அப்படின்னு அவரை கட்டி பிடிச்சி சால்வாய்ங்க. இதுக்கு மேலே எத்தனை ஆயிரம் இருந்தாலும் கடவுள் தருவார். நீங்கள் அந்த மாதிரி நடவடிக்கை பண்ணு தான் தப்பு. ஏன்னா உங்கள் கூட எல்லாம் பெரிய பெரிய பாஸ்டர் தான் வந்திருக்காங்க. பல்லாவரம் ஏசிய பாஸ்டர், அது மாதிரி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஏசியில் ஒரு 7-8 பாஸ்டர் வந்திருக்கிறாங்க. ஒரு தகுதியில் அது வேலையை அந்த பாஸ்டர் பண்ணார். அதனால் ஊழியராக இருந்தாலும் நாங்கள் விதி விலக்கு இல்லை, நாங்களும் குற்றப்பத்திரிக்கையில் மாற்றோம். ஆனால் எப்படி பண்ணோம்? திருடி அப்படின்னு சொன்ன என்ன பண்ணோம்? ஒரு நல்ல சான்ஸ், நான் இயேசுவின் சாயலாய் உருவாவதற்கு ஒரு நல்ல பலால்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஒன்று என்ன சொன்னோம்? அடிச்சு பார்க்கலாமா? நார்மலாக இருப்பியா? ஒன்று சொன்னோன்னு சிஸ்டர், சோத்திரம் சிஸ்டர், இந்த 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 தலையை மட்டும் ஆங்கரில் மாட்டுற மாதிரி தான் தூக்கி ஆங்கரில் மாட்டிட்டு போயிடும், முண்டமாக போயிடும். அது மாற்று. ஒரு சிலர் ஒரு ஸ்டைல் அப்படி இப்படி இப்படி கூட பார்க்க மாட்டாங்க. ஒரு சிலர் இப்படி, ஒரு சிலர் இப்படி. இதெல்லாம் கிறிஸ்துவின் சாயலாக உருவாகுமா? இந்த ஸ்டடியில் நீ திருந்தினேன்னா, நான் கிறிஸ்துவின் சரீரம் என்று நீ விசுவாசித்தால், ஒருவருக்கொருவர் மன்னித்து மகிழ்ச்சியாய் வாழுங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால் நிறைய உபதேசம் இருக்குது, அதில் 2 கொடுக்குறோம் உங்களுக்கு. ஒரு நல்ல சந்தர்ப்பம் சொல்லுங்க. இப்போ உடம்பெல்லாம் நோவுது பற்றியா, வளர்ச்சின்னு போன இடத்துல போங்க, அங்கே போய் ஊழியம் பண்ணுங்க, இறங்கி போயிருப்பீங்க. பா, இந்த ஜான் ராய் பாஸ்டுக்கிறாரு, என்னப்பா இது, சி, இந்த மாதிரி இடத்துல போயிட்டு ஒருத்தர் போனாங்க. நாங்கள் போய் 4 நாள் ஊழியம் செஞ்சுட்டு வரோம். பாஸ்டர், ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன குறை தான், உங்கள் மேலே ஒரு வருத்தம்,
ஒரு சரியான பாத்ரூம் அங்கே இல்லை. அதுதானே உனக்கு மகிமை. நான் சொன்னேன், என்னது? அதுதானே உனக்கு மகிமை. குறைவை நிறைவாக்க நீயே ஜெபம் பண்ணியிருக்கலாமே. எங்க என் மீது என்ன, நானா கம்பெனி ஓனரா? ஓனர் யாரு? அங்கே யாரும் உன்னை அடிக்காமல் போயிட்டாங்களே, அதுக்கு தான் நான் மனசு வருத்தப்படுறேன். அத்தனை கிராமம் போனீங்களா, உதைக்கலை யாருனா அப்படின்னு கேட்டேன். பாத்ரூம் இல்லையா? அவன் மிஷனரியாக வந்த துரசாணிகளும் துரை அம்மாக்களும் துரைகளும் தட்டில் தரமாட்டேன்ட்டாங்க, இலையில கூழ் வாங்கி குடித்தாங்க. இதில் ஒரு திருநெல்வேலியில் தொப்பியில் கூழ வாங்கி குடித்தாங்க, தெரியுமா உங்களுக்கு? இந்த மாதிரி பாடுபட்ட நாட்டில் பிளாக் பீப்புள் உருவான பிளட்டி பிளாக் பீப்புள் பாத்ரூம் இல்லை, உதை எட்டி உதை. குறைகளெல்லாம் நிறைவாய் என்ன வேண்டும்? கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்த முறை போங்க, உங்களுக்கு சூப்பர் அல்ட்ரா பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் கட்டி வைக்கிறேன் அப்படின்னு. தியாகிகளை பாரு, மூஞ்ச பாரு. எல்லாம் வக்கனையாக இருந்தால் நீ ஊழியம் செஞ்சுட்டு வர்றதுக்கு நீ எதுக்கு ஊழியம் போகிற? அதனால் நல்லா புரிஞ்சுக்கோ, குறைகளை அனுபவிப்பது, சொல்லுங்க, பாடுகளை படுவது, நிந்தைகளை சுமப்பது எல்லாம் கிறிஸ்துவின் பாக்கியம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்று நீங்கள் எண்ண வேண்டும். சொல்லுங்க, நல்ல சந்தர்ப்பம். குறைகளை அனுபவிப்பது. கொஞ்சம் லிஸ்ட்டு படித்து காமிக்கிட்டா, எபிரேயர் 11 ஓல்டன் டேஸில் அவங்க எப்படிலாம் அனுபவிச்சாங்க, கடைசியில் படிங்க. படிமா, மைக்கில் படி கொஞ்சம். கல்லெறி உண்டார்கள், வாளால் அரிக்கு குழி உண்டு, பறவைக்கு கூடும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க அவர் பாதை சென்றவர்கள் ஆலைந்து தீரிந்தனர், அடிக்கட்டு காவலையும் அனுபவித்து வாழ்ந்தனர். அடிக்கட்டு காவலையும், சொல்லுங்க, அடிக்கட்டு காவலையும் அனுபவித்து வாழ்ந்தனர். வானவரை நேசித்தோர் வாளால் அறுப்புண்டனர், வாதிக்கப்பட்டனரே வனாந்திரம் சென்றனரே, வாதிக்கப்பட்டனரே வனாந்திரம் வாழ்ந்தனர். நரிக்கு குழி உண்டு. நிறைய பேர் யோசிக்கிறாங்க, எதுக்குடா 3 நேரத்துக்கு வந்தோன்னு வரோம்? 3 நேரத்துக்கு வந்தோலாம், வனாந்தரம், கட்டு, காவல், உதை, அடி, குத்து, இதெல்லாம் ரெடியா? யோசித்து பார். ஊழியத்துக்கு ஒருத்தன் வரமாட்டேன், திரும்பி வரமா ஓடி போயிடுவேன். ஏதோ தேசம் லகுவாக இருக்கிறதுனால ஊழியம் பண்ணின்னு இருக்கிறோம். அங்கங்கே பிரச்சனை. ஆதி அப்போஸ்தலன் மால் எழுந்ததுன்னா, ஊழியத்துக்கு சாமி தெரியாது எனக்கு, ஏதோ சும்மா வந்துவிட்டேன், நான் வேலையை பார்த்துன்னு போகிறேன்னு மாடை ஓட்டின்னு போயிடுவேன். தேவனுடைய ஊழியம் எல்லாம் சாதாரணதில்லை. தேவனுடைய ஜீவியம், பரிசுத்த ஜீவியமும் சாதாரணதில்லை. அதில் தான் உருவாகிறது தான் மனவாட்டி ஆத்துமா. சொல்லுங்க, த பெஸ்ட் சோல். சொல்லுங்க, ஆமாம், பெஸ்ட் சோல் உருவாகும். இதே பவுல் எவ்வளோ லிஸ்ட் எழுதுறாரு, அவர் வாசிங்க.
3 தரம் மிளறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறி உண்டேன், 3 தரம் கப்பற் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களினாலும் கல்லரால் வந்த மோசங்களினாலும் என் சுய ஜனங்களினால் வந்த மோசங்களினாலும் அந்நிய ஜனங்களினால் வந்த மோசங்களினாலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். லிஸ்ட் போதுமா, இன்னும் வேணுமா? எப்படிப்பட்ட நிலைமை பாருங்க. ஊழியத்தில் ஊழியம் செய்கிறவங்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு குறைன்னா இது உங்களுக்கு என்னவா இருக்கும்? நிர்வாணம், என்னது? பட்டினி. அதே ரோமர் 8 சொல்றாரு, நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பது யார்? இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளவர்களாய் இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருந்தேன். எந்த சூழ்நிலையும் கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாதுன்னு சொல்றார். லிஸ்ட்டை போட்டுட்டு இத்தனை அனுபவிச்சேன், ஆனா கர்த்தருடைய அன்பை விட்டு பிரிக்கவே முடியாது.